இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே அருமையான 2 குட்டி குட்டி கதைகளை பார்க்கலாமா? சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சர்ச்சில் திருமணம் ஒன்று நடக்க இருந்தது. பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் உற்றாரும் உறவினரும் கூடியிருந்தார்கள். கிறிஸ்துவ முறைப்படி திருமண பந்தத்தில் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைப்பதற்கு முன் பாதிரியார் ஒரு அறிக்கை விடுவார். இந்த ஊரை சேர்ந்த இன்னாரது மகனான மணமகனையும் இந்த ஊரை சேர்ந்த இன்னாரது மகளான மணமகளையும் கர்த்தரின் பெயரால் திருமண பந்தத்தில் இணைக்கப் போகிறேன். இந்த திருமணத்திற்கு யாரிடமிருந்தாவது ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் எழுந்து நின்று கர்த்தரின் முன்னிலையில் அறிக்கையிடலாம் என்று கூறினார் பாதிரியார். கூட்டம் ஊசி போட்டால் ஓசை கேட்கும் அளவுக்கு மிகவும் அமைதியாக இருந்தது. கடைசி வரிசையில் இருந்த ஒரு அழகான இளம் வயது பெண் எழுந்து வந்து கையில் அழும் குழந்தையுடன் கையை ஆட்டியவாறே பாதிரியாரை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். கூட்டத்தில் ஒரே கசமுசா. அந்த பெண் பாதிரியாரை நெருங்கும் முன் மாப்பிள்ளை பையனின் தாயார் மயங்கி விழுந்தார். பையன் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு போல. மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் தங்களுக்குள் குசுகுசுவென்று பேசிக்கொண்டார்கள். மணமகள் மணமகனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்தது. பாதிரியார் கை குழந்தையுடன் எழுந்து வந்த பெண்ணிடம் கேட்டார், மகளே, உனது ஆட்சேபனை என்ன என்று கேட்டார். அந்த பெண் சொன்னால், ஃபாதர், கடைசி வரிசையில் இருக்கும் எங்களுக்கு நீங்கள் சொல்வது எதுவுமே கேட்கவில்லை. அதனால்தான் முன் வரிசையில் கேட்கலாம் என்று வந்து உட்கார்ந்தேன் என்றாள் அந்த பெண். அந்த கூட்டமும் மணமக்கள் வீட்டாரும் திகைத்து போய் நின்றார்கள். இந்த கதை எப்படிங்க இருக்கு? என்னமோன்னு நினச்சிருப்பீங்க, கடைசியில் எப்படி முடிஞ்சிருச்சுல்ல? அதுதான் ட்விஸ்ட்டு. சரி, 2வது கதைக்கு போகலாமா? ஒரு கணவனும் மனைவியும் லிஃப்டில் 10வது மாடியிலிருந்து கீழே வந்து கொண்டிருந்தார்கள். 5வது மாடியில் அழகான இளம்பெண் ஒருத்தி லிஃப்டில் ஏறி அந்த கணவன் பக்கத்தில் நிற்க அவன் அவளின் அழகில் மயங்கி ஜொல்விடுகிறான். சிறிது நேரத்திற்கு அந்த பெண் இவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு, இனி இப்படி செஞ்ச செருப்பு பிஞ்சிரும் என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விலகி நிற்கிறாள். இவனுக்கோ தன் மனைவி முன்னிலையில் அடிவாங்கிய அவமானம். லிஃப்டில் இருந்து இறங்கி வெகு நேரம் ஆகியும் மனைவியிடம் பேச வெட்கி வாயடைத்து போய் நின்றான். வீட்டிற்கு நடக்கிறான். மனைவி கேட்கிறாள், ஏங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க, ஏதாவது பேசிட்டு வாங்க என்று கேட்கிறாள். இல்லடி, நான் லிஃப்ட்ல என்று கணவன் எடுக்கும் போதே மனைவி இவ்வாறு சொல்கிறார். அட, அதை தான் விடுங்கன்னு சொன்னான்ல. நீங்க அந்த பொண்ணை பார்த்து சொல்லு விடுறது பொறுக்காம நான் தான் அவ இடுப்பை கிள்ளி வச்சேன் என்றாள் அவள். அடி பாவி சண்டாளி, உன்னால தான் நான் அடி வாங்கினேனா என்று மனதுக்குள் குமுறிக்கொண்டான் அந்த கணவன். எப்படிங்க கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரிங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது தமிழ்மணி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.